2 20 அதிகாரம் 20. அசிரியாவின் அழிவு இரண்டாம் வருகையின் போது துன்மார்க்கரின் அழிவுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. கர்த்தர் திரும்பவும் வந்து பின் சில ஜனங்களை விட்டு வைக்கப்படும் அந்த நாளிலே யாக்கோபின் மீதியானவர்களில் திரும்புவார்கள். ஏசாயா 10 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. ஏழைகள் வழக்கிலே தீர்க்க பண்ணவும் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். வசனம் 2. அநியாயமான தக்கீதுகளை கட்டளையிடுகிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளையே எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. வசனம் 3. விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பல்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சகாயத்தை நாடி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைப்பீர்கள்? வசனம் 4. நான் இல்லாமல் அவைகள் கட்டுண்டவர்களின் கீழே முடக்கி கொலை செய்யப்படுபவர்களின் கீழ் விழுவார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. வசனம் 5. என் கோபத்தின் கோலாகிய அசிரியனே, அவர்கள் கையில் இருக்கிற தடி அவர்களின் சினம். வசனம் 6. அவபக்தியான தேசங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி என் கோபத்திற்குள்ளான ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அவர்கள் வீதிகளில் சொற்றுரை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளைகளை கொடுப்பேன். வசனம் 7. அவனை அடி, அப்படியே எண்ணுகிறதும் இல்லை. அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. கொஞ்ச சஞ்சலம் அநேக தேசங்களிலே அழிக்கவும் சங்கரிக்கவும் தன் மனதிலேயே கொள்கிறான். வசனம் 8. அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்களே அல்லவோ. வசனம் 9. கல்லணையே பட்டணம் கார்மிசை போலானதில்லையோ? அமத் அர்பத்தை போலானதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? வசனம் 10. என் புயம் விக்கிரகங்களின் ராஜ்யங்களை உண்டாக்க அந்த வற்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள் எருசலேம் மற்றும் சமாரியாவில் உள்ளவைகளையும் மிஞ்சுவதாயிருந்தது. வசனம் 11. நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். வசனம் 12. ஆதலால் கர்த்தர் சியோனின் மலைகளிலும் எருசலேமிலும் தமது செயல்களையெல்லாம் முடித்து இருக்கும் பொழுது அசிரியா ராஜாவினுடைய பொறுமையான இருதயத்தின் பலனையும் அவன் மேட்டுமையான பார்வைகளின் மகிமையையும் நான் தண்டிப்பேன். வசனம் 13. அதற்கு அவன் என் கையிலே பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் அதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் ஐஸ்வரியங்களையும் கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். வசனம் 14. ஒரு குருவி குண்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டு பிடித்து விட்டு போனேன். முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவனும் சட்டை அசைத்ததுமில்லை, அவையை திறந்ததுமில்லை, எட்டி பார்த்ததுமில்லை என்று சொல்கிறேன். வசனம் 15. கோடாரியானது
தன்னை கொண்டு வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையிடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? தடியானது தன்னை எடுக்கிறவனுக்கும் விரோதமாய் அசைவது போலவும் அது மரக்கட்டையை வெல்லவென்று கோலானது எலும்பி பீனற்ற போலவும் இருக்குமோ? வசனம் 16. ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார், பச்சைக்கும் அக்கினியே போலவும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழே கொளுத்துவார். வசனம் 17. இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினியின் ஜுவாலையுமாகிய ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிச்சல்களையும் தகர்த்து பட்சித்து. வசனம் 18. அவனுடைய வானத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அழிய பண்ணுவார். அவர்கள் கொடி பிடிப்பவன் மயங்குவதைப் போல இருப்பார்கள். வசனம் 19. அவன் கட்டின மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளையே எண்ணி எழுதலாம். வசனம் 20. அந்த நாளில் இஸ்ரவேலின் மீதியானவர்களுக்கும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களுக்கும் பின்வரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமலும் இஸ்ரவேலின் பரிசுத்தனாகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். வசனம் 21. மீதியாய் இருப்பவர்கள், ஆம் யாக்கோபின் மீதியாய் இருப்பவர்களோ வல்லமையுள்ள தேவன இடத்தில் திரும்புவார்கள். வசனம் 22. உன் ஜனமாகிய இஸ்ரவேலின் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களின் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வருவதும். வசனம் 23. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளே எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவையே வர செய்வார். வசனம் 24. ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சியோனிலே வாசமாயிருக்கிறார். ஜனமே, ஆசிரியானுக்கும் பயப்படாதே, அவன் உன்னை தடியால் அடித்து எகிப்தியரைப் போல தன் தண்டையுடைத்ததையும் உன்மேல் ஓங்குவான். வசனம் 25. இன்னும் கொஞ்ச காலத்திற்கு என் உக்கிரமம் அவர்களை சங்கரிக்கப் போகிறதினால் என் கோபம் தீர்ந்து போவும் என்று சொல்கிறார். வசனம் 26. ஒரே கன்மலையின் அண்டையிலே மீதியான வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழுப்பி வரப்பண்ணி எகிப்திலே தமது கோலை சமுத்திரத்தின் மேல் ஓங்கினது போல அதை அவன் மேலே ஓங்குவார். வசனம் 27. அந்த நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையே உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீங்கப்படும். அபிஷேகத்து நிமித்தம் நுகம் முறித்து போவும். வசனம் 28. அவன் ஆயத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்ஷேஷிலே தன் ரஸ்துக்களை வைத்து இருக்கிறான். வசனம் 29. கணவாயை தாண்டி அவர்கள் கோவேலி பாளையம் இறங்குகிறார்கள். ராமாத் திசை திகைத்து போகிறது, சவுலின் கிபியா ஓடிப்போயிற்று. வசனம் 30. காலிலும் குமாரத்தியே, உரத்த சத்தமாய் கூப்பிடு, ஒடுக்கப்பட்ட ஆனத்தோ அதை லியோசிக்கும் கேட்கும்படியாய் செய். வசனம் 31. மத்மேனோ நீக்கப்பட்டது, கெபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டங்கள் கூடுகிறார்கள். வசனம் 32. ஆனாலும் அந்த நாளிலே அவன் நெப்பியில் தங்கி எருசலேமின் மேடையாகிய சியோனின் குமாரத்தியின் பர்வதத்திற்கு விரோதமாக தன் கையை குலுக்குவான்.
வசனம் 33, இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் கிளைகளை பயங்கரமாய் வெட்டுவார், அமைப்பின் ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவர்களின் தாழ்த்தப்படுவார்கள். வசனம் 34, அவர்கள் கடுகுகளின் அடர்த்தியை விரும்பினாலே வெட்டி போடுவார், வல்லவராலேயே லிபியோன் விழுந்து போவும்.